ஹாய். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த கல்கி 2898 ஏடியோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு ரொம்ப நாளாக ஆக்சுவலி வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். நிறைய காரணம் இருக்குது, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க இதில். அமிதாப் பச்சன் சார் இருக்கார், பிரபாஸ் இருக்கார், ஆண்டவர் இருக்கார், தீபிகா படுகோன் இருக்காங்க. அந்த மாதிரி நிறையா ஆக்டர்ஸ் உள்ளே இருக்காங்க. ரொம்ப போஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறது, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ரொம்ப நாள் ஆக்சுவலி இதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதோட ரியாக்ஷன் தான் இது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே லைவ் ரியாக்ஷன் இது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்கு. இந்த உலகத்தோட முதல் நகரம், இந்த வேர்ல்ட்லே கடைசி நகரம் காசி. மேல தண்ணி இருக்கா? பூமிய மொத்தமா உறிஞ்சா எல்லாம் அங்கத்தானே இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான். கடவுள் ஒருத்தர் தான், சுப்ரீம் யாஸ்கின். நீங்க கூட இருந்தீங்கன்னா வெளியே எத்தனையோ பேரை காப்பாத்தலாம். நான் காக்க வேண்டியது ஒருவனை மட்டும்தான். 6000 வருஷங்களுக்கு முன்னாடி மின்னுச்சு. இப்ப திரும்ப அந்த பவர் வந்திருக்குன்னா இப்ப வெளிச்சம் வர நேரம் வந்துடுச்சு. உயிருக்குள்ள இன்னொரு உயிர். நீ ஈண்டெடுக்க போவது வெறும் உயிரை அல்ல, ஒரு சிருஷ்டியை. நான் காப்பாற்றுவேன். இதை எப்படியாவது தடுக்கணும். பொழுது விடிஞ்சதும் ஃபைட் எதுக்கு போச்சு? எவ்வளவு நல்ல கனவு கண்டுட்டு இருந்தேன். நம்ம காம்ப்ளெக்ஸ்ல இருக்கோம். 1 மில்லியன் யூனிட்ஸ் உங்ககிட்ட இருக்காடா? எதுவுமே இல்ல. அங்க எத்தனை பேருக்கு நீ ஹீரோ தெரியுமா? என் கூட வா. யூனிட்ஸ் ஜாஸ்தி கிடைக்குமா? அது போய் உன்னை தவிர உனக்கு வேற யாரையும் பிடிக்காது பைரவா. உலகத்துல ஒரே ஒரு சைடு தான், உன் சைடு. பைரவா 5 ஸ்டார் பவுண்டி. லெட்ஸ் கோ. ஹை ஹை. எனக்கு அந்த பொண்ணு வேணும். பாயிண்ட் என்னன்னா, என்னால மட்டும்தான் அவளை கூட்டிட்டு வர முடியும். அவ்வளோ ஷூரா? ரெக்கார்ட்ஸை பார்த்துக்க. இது வரைக்கும் ஒரு ஃபைட்லயும் தோத்து போல. உங்க யுத்தம் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுலயும் தோக்க மாட்டேன். இன்னும் இந்த உலகத்திலே பிறக்காத இந்த ஒரு உயிருக்காக எத்தனை பேர் இங்க பலியாகணும்? பயப்படாது, புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. ஹைலைட்டே எனக்கு தெரிஞ்சு ஆண்டவர் தான் நினைக்கிறேன். அவரோட லுக் ரொம்ப செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி வில்லன்ற மாதிரி பேசிக்கிறாங்க, ஆண்டகனிஸ்ட் மாதிரி பேசிக்கிறாங்க. அவரோட லுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ ட்ரெய்லரோட ஓவரால் பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அவங்களோட காஸ்டியூம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்ற எல்லாத்தையும் விட எனக்கு ஃபஸ்ட்டு கண்ணில் பட்டது அவங்களோட காஸ்டியூம்ஸ் தான். சிஜி விஎஃப்எக்ஸ் பின்னாடி எல்லாமே நல்லா இருந்தாலுமே அவங்களோட காஸ்டியூம் ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு கேரக்டருக்குமே அவங்க மெனக்கெட்டு ஒரு கேரக்டருக்கும் வேறு மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. சும்மா ஏதோ பண்ணணுன்ற மாதிரி இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படங்களில் நம்ம ஊரில், அதாவது நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி படங்கள் வரும்போது என்ன ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும்னா, விஷுவலில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஹாலிவுட் மாதிரி பண்ணணும்னு விஷுவலில் கான்சென்ட்ரேட் பண்ணி விஷுவலில் ஓரளவுக்கு புல் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பட்ஜெட் இருக்கும். ஸோ புல் ஆஃப் பண்ணிடுவாங்க. நான் இந்த மாதிரி படங்களில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன பார்க்குறேன்னா, ஸ்கிரிப்ட் வைஸ் கொஞ்சம் கோட்டு விட்டுருவாங்க நிறைய படங்களில். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அது மட்டும் இருந்துருச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு விஷுவலாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்ட் வைஸ் மட்டும் அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார் காஸ்ட் பயங்கரமாக இருக்குது.
இருக்க எனக்கு தெரிஞ்சு பாதி பேரை உள்ள போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஸ்டார் காஸ்ட் பயங்கரமா இருக்கு. கமல் சார் ஆண்டகனிஸ்டாலாம் இருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு வில்லனாலாம் இருந்தாருன்னா வேற லெவல் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிரிப்ட் மட்டும் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுற மாதிரி அந்த லெவல்ல இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இது வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமா இருக்கு, ட்ரெய்லர் பயங்கரமா இருக்கு. அண்ட் நிறைய பேர் வருவாங்க, கண்டிப்பா நிறைய பேர் வருவாங்க. இது வந்து பார்க்க டியூன் மாதிரி இருக்கு, டியூன்ல இருந்து காப்பி அடிச்சிட்டாங்க, டியூன் விஷுவல் ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படி இப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருமே எங்க இருந்தோ இது நான் டியூன்ல இருந்து தான் எடுத்தாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் எல்லாருமே ஏதோ ஒரு இதுல இருந்தோ ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ்ல இருந்து தான் நம்ம இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம எல்லாமே பண்றோம். அப்படியே தூக்கி வைக்கிறது தான் தப்பு. இது ஃபர்ஸ்ட் போஸ்டர்ஸ் வரும்போதே நிறைய பேர் பேசினாங்க இது அப்படியே டியூன் மாதிரி இருக்கு, இது வந்து நிறைய ஹாலிவுட் படத்துல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்த மாதிரி. வரட்டும், முதல்ல நம்ம ஊர்ல டிஃப்ரெண்டா படமே வரமாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றவனும் ஒரே ஆள் தான். நம்ம ஊர்ல வந்து பண்ற எல்லா படமுமே ஹாலிவுட்ல இருந்து எடுத்தாங்கன்னு சொல்றதும் ஒரே ஆள் தான். அதனால அவங்க பேச்சை கேட்கவே கூடாது. அதனால வரட்டும், நம்ம ஊர்ல இந்த மாதிரி படங்கள் டிஃப்ரெண்டான படங்கள் வரட்டும், தயவு செஞ்சு அதை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இந்த படம் வந்து இந்த மாசம் வருதுன்னு நினைக்கிறேன், ஜூன் எண்ட் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல போய் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ அதனால நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேற என்ன ட்ரெய்லர் ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, வேற என்ன பண்ணணும்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட இன்ஸ்டா ஹேண்டலையும் போடுறோம், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. பாய்.